குட்டீஸ் குழந்தைங்களா வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் யார் தெரியுமா? ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா குட் லைஃப் சென்டரில் இருக்கோம். குட்டீஸ், இன்னைக்கு வந்து நம்ம குட் லைஃப் சென்டருக்கு சோட்டா பீம் வந்திருக்காங்க. சோட்டா பீமுக்கு நம்ம எல்லாம் பொக்கே கொடுக்கலாமா? கொடுக்கலாமே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி. ஓகே, எம்மியான ஒரு லட்டு பண்ண போகிறோம். ஓகே, தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் தான். சோட்டா பீமுக்கு என்ன பிடிக்கும்? லட்டு பண்ண போகலாமா? வாங்க போகலாம். லட்டு பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓ கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடலை மாவு, சரியா? ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கடலை மாவு. ஓகேவா? நம்ம லட்டுக்கு முக்கியமானது கடலை மாவு தான், சரியா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மோத்திச்சூர் லட்டு. என்னது? ஓகே, இது வந்து நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும் மோத்திச்சூர் லட்டு. இந்த கடலை மாவில் என்ன பண்ணுறோன்னா நம்ம தண்ணி ஊற்றுறோம். கடலை மாவை ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும். இதில் பூந்தி பண்ணணும். லட்டுனாலே என்ன இருக்கும்? பூந்தி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும்ல. பூந்தி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம கரைக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கடலை மாவை நல்லா கரைச்சிக்கணும். கெட்டியமாக இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். ஸோ இப்போ வந்து மாவு கரைச்சாச்சு. என்ன மாவு? லட்டு பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பூந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மணி மணியாக இருக்குது பூந்தி. ஸோ இப்போ இதில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த பூந்தி லைட்டாக குக் ஆகணும். நல்லா இருக்கா? ஸோ இப்போ இந்த பூந்தி ரெடி, எடுத்துடலாமா? எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட்டு நம்ம பூந்தி போடுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு பண்ணுறோம், அதுக்கு பூந்தி ஆல்மோஸ்ட் ரெடி. சரிங்களா பசங்களா? ஓகே பீம், தேங்க்யூ. ஸோ இந்த பூந்தி கொஞ்சம் வேகணும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து யாரெல்லாம் லட்டு பிடிக்க போகிறீங்க? யாருக்கெல்லாம் லட்டு பிடிக்கணும்? யாருக்கெல்லாம் லட்டு பிடிக்கும்? ஓ, ஒரு 2 கை தூக்குறாரு. சரி, இன்றைக்கி வந்து இந்த பூந்தி ரெடியானதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் வைக்க போகிறோம், சர்க்கரை பாகு. ஓகே, லட்டு எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாக இருக்கும்ல. ஸோ நம்ம சர்க்கரை பாகு வச்சிடணும், சரியா? இப்போ அடுத்தது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? லட்டு பிடிக்க போகிறோம். என்ன பிடிக்க போகிறோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது சர்க்கரை பாகுக்கு ஹண்டி வச்சாச்சு. சர்க்கரை பாகு பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து 3 கிலோ கடலை மாவில் பூந்தி பண்ணோம். 6 கிலோ சர்க்கரை இருக்குது. 1:2 ரேஷியோ. எவ்வளோ மாவோ அதுக்கு 2 மடங்கு சர்க்கரை. 6 கிலோ சர்க்கரை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து
இப்போ இதில் சர்க்கரை போட்டாச்சு. ஓகே, என்ன போட்டாச்சு? எஸ். இப்போ தண்ணி ஊற்றுறேன். சர்க்கரை கொஞ்சம் முங்குற அளவு தண்ணி இருந்தால் போதும். இப்போ சர்க்கரை முங்குற அளவு தண்ணி வச்சாச்சு. இப்போ ஃப்ளேம் வச்சிட்டோம். இப்போ இதில் வந்து சுகர் சிரப் பண்ணுறேன். என்னது? எஸ். இந்த சர்க்கரை பாகு பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூந்தி இதில் போட போகிறோம். சர்க்கரை பாகு நம்ம பண்ணி தான் இந்த பூந்தி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோம்ல, அதை வந்து சர்க்கரை பாகில் போட்டால் தான் லட்டு பிடிக்க முடியும். சர்க்கரை வந்து அந்த பூந்தி வந்து நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா இழுத்துக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் லட்டு பிடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், சர்க்கரை வந்து கரைஞ்சதுன்னா போதும். பாருங்கள், இல்லை ஒரு திக் லிக்விட் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ சர்க்கரை இது உள்ளே இருக்கா? இல்லை, பாகு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சால் போதும். பார்த்தீங்கன்னா ஒரு வழவழப்பு தன்மை இருந்தால் போதும். நல்லா கரைஞ்சிருச்சு சர்க்கரை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? லட்டுக்கு லெமன் எல்லோ கலர் போட போகிறோம். என்னது? கலரை வந்து போடுறோம். அடுத்தது இது ஆரஞ்சு ரெட் கலர். என்னது? நம்ம வந்து மோத்திச்சூர் லட்டு பண்ண போகிறோம். என்னது? அது ஆரஞ்சு கலர் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அந்த கலர் போட்டாலே போதும், அந்த உடனே கரைஞ்சிரும். பாருங்கள், சர்க்கரை பாகு கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை கற்பூரம் பவுடர் பண்ணியிருக்கோம். இந்த பச்சை கற்பூரம் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்ல சுவையாக இருக்கும் லட்டு, அதுக்கு தான் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? பச்சை கற்பூரம் எடிபிள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பூந்தி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோம்ல, பூந்தி, இதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. மோத்திச்சூர் லட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆரஞ்சு கலரில் நம்ம பூந்தி போட்டுடலாமா? ஓகே, கிட்ட வந்து போடு. இப்போ இந்த லட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன லட்டு பண்ணுறோம்? மோத்திச்சூர் லட்டு. இது என்ன கலர்? மோத்திச்சூர் லட்டு என்ன கலரு? ஓகே, இப்போ இது வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஏலக்காய் தூள் போடுறோம். என்னது? ஏலக்காய் தூள் எதுக்கு போடுறோன்னா வாசனையாக இருக்கும். அதனால ஏலக்காய் தூள் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம திரும்பி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வாசனை வருதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? முந்திரி திராட்சையை வறுத்து இந்த பூந்தியில் போட போகிறோம். சரிங்களா? இப்போ அதுக்கு முக்கியமாக என்ன ஆட் பண்ணுறோம்? நெய். இப்போ மோத்திச்சூர் லட்டு நிறைய நெய் போட்டால் தான் வாசனையாக இருக்கணும்ல. இப்போ நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து 1/2 கிலோ நெய் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா மெல்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ண போகிறோம். இது என்னது? எஸ், இந்த முந்திரி ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த முந்திரி வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரணும்.
கொஞ்சம் கொஞ்சம் நெய்யில் நைட்டாக ஃப்ரை ஆச்சுன்னா கோல்டன் ப்ரௌன் வந்துடும். பாருங்கள் இந்த முந்திரிலாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகுது. பாருங்கள் தெரியுதா, கலர் மாறுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம திராட்சை ஆட் பண்ணுறோம். என்னது? திராட்சை ஆட் பண்ணுறோம். பாருங்க திராட்சை எல்லாம் நல்லா பபுள்ஸ் வருதா? நல்லா திராட்சை எல்லாம் ரெடி ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மகிட்ட வெள்ளரி விதை இருக்குது. வெள்ளரி விதை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த முந்திரி திராட்சை எப்படி இருக்கு? கலர் மாறி இருக்கா? நல்லா நெய்யில் நல்லா வறுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த லட்டுவில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோத்திச்சூர் லட்டு ரெடி. இதுக்கு வந்து முந்திரி திராட்சைலாம் வறுத்து போட்டாச்சு. இது எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நல்லா கலந்து விடணும், மிக்ஸ் பண்ணணும். வாசனை தூக்குதா? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த பூந்தி ரெடி, லட்டு ரெடி. இதை நம்ம ட்ரேயில் போட்டுடலாம், ஆற வைக்கணும். அப்புறம் லட்டு பிடிக்கலாம். எஸ், கொஞ்சம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் லட்டு பிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லட்டு நல்லா ஆறிடுச்சு. லட்டு பிடிக்கலாமா? இது என்ன லட்டு? ஓகே. ஸோ நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். நம்ம எல்லாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிடிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு சாதம் உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான். அதை பாருங்கள், லட்டு எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டேன். வாவ். நீ முடிச்சே இல்லை பண்ணி ஊற்றாங்களா? பண்ணி ஊற்றி தானே வச்சுக்கிறா? லட்டு கம்மியாக இருக்குது. என் கை மட்டும் பண்ணிட்டீங்களா? வாவ், வைங்க வைங்க வைங்க. கண்ணா லட்டு திங்க ஆசையா? வாவ், வெரி குட், வெரி குட். செம. வாவ், வெரி குட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுவையான லட்டு ரெடி. என்ன லட்டு? மோத்திச்சூர் லட்டு. பீம் பீம் பீம், சோட்டா பீம் பீம் பீம்.